CBSE 12th Standard English Supplementary Reader Vistas in Tamil 6th Lesson Memories of Childhood. CBSE English 12th Standard Vistas Supplementary Reader in Tamil presented by R. Ravikrishnan. சைல்ட்ஹுட் மெமரிஸ், குழந்தை பருவத்தின் நினைவுகள். சிட்கலா, சா மற்றும் பாமா. நீங்கள் படிக்கும் முன். இந்த பிரிவு விளிம்பு நிலை சமூகங்களைச் சேர்ந்த 2 பெண்களின் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட சுயசரிதை நிகழ்வுகளை முன்வைக்கிறது. அவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை திரும்பி பார்ப்பதுடன் பிரதான கலாச்சாரத்துடன் தங்கள் உறவை பற்றியும் சிந்தித்து பார்க்கிறார்கள். முதல் பதிவு 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்த ஒரு அமெரிக்க பழங்குடிய பெண்ணுடையது. இரண்டாவது சமகால தமிழ் தலித் எழுத்தாளருடையது. 1876இல் பிறந்த கெர்ட்ரூட் சிம்னஸ் போனின் பூர்வக்குடி அமெரிக்க பண்பாடு மற்றும் பெண்கள் மீது கடுமையான பாரபட்சம் நிலவிய ஒரு காலகட்டத்தில் போராடி வெற்றி கண்ட அபார திறமையும் கல்வியும் கற்ற ஒரு பூர்வக்குடி அமெரிக்க பெண்மணி ஆவார். ஒரு எழுத்தாளராக அவர் சிட்கலா சா என்ற புனைப்பெயரை ஏற்றுக்கொண்டார். மேலும் 1900இல் கார்னலின் இந்திய பள்ளியை விமர்சிக்கும் கட்டுரைகளை வெளியிடத் தொடங்கினார். அவரது படைப்புகள் மத கோட்பாடுகளை விமர்சித்தன். மேலும் ஒரு பூர்வக்குடி அமெரிக்க பெண்ணாக அவரது வாழ்க்கை ஒடுக்குமுறையின் தீமைகளுக்கு எதிராக அர்ப்பணிக்கப்பட்டது. பாமா என்பது ரோமன் கத்தோலிக் குடும்பத்தை சேர்ந்த தமிழ் தலித் பெண்ணின் புனைப்பெயர். அவர் 3 முக்கிய படைப்புகளை வெளியிட்டுள்ளார். 1992இல் வெளியான கருக்கு என்ற சுயசரிதை, 1990இல் வெளியான சங்கடி என்ற புதினம் மற்றும் 1996இல் வெளியான கிசும்புக்காரன் என்ற சிறுகதை தொகுப்பு. பின்வரும் பகுதி கருக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கருக்கு என்றால் பனையோலைகள் என்று பொருள். அவை இருபுறமும் ரம்பம் போன்ற விளிம்புகளுடன் இருமுனை வாள்களைப் போல இருக்கும். பொருத்தமான ஒரு சிலேடையாக கரு அல்லது விதை என்று பொருள்படும் கரு என்ற வார்த்தையை கொண்ட கருக்கு என்ற தமிழ் சொல்லுக்கு புத்துணர்ச்சி, புதுமை என்றும் பொருள் உண்டு. என் நீண்ட முடி வெட்டுதல். அவள் பேசினாள். ஆப்பிள் தேசத்தில் முதல் நாள் கடுங்குளிராக இருந்தது. ஏனெனில் தரை முழுவதும் பனி இன்னும் மூடியிருந்தது. மரங்கள் இலைகளற்று காணப்பட்டன. காலை உணவிற்கு ஒரு பெரிய மணி ஒலித்தது. அதன் உரத்த உலோக ஓசை தலைக்கு மேலிருந்த மணி கோபுரத்தை தாண்டி எங்கள் உணர்திறன் மிக்க கார்களுக்குள் அதிர்ந்தது. வெறுமையான தரையில் காலணிகள் எழுப்பிய எரிச்சலூட்டும் சத்தம் எங்களுக்கு நிம்மதியை தரவில்லை. கடுமையான இரைச்சல்களின் தொடர்ச்சியான மோதலும் அதனுடன் பல குரல்கள் ஏதாவது ஒரு அறியப்படாத மொழியில் முணுமுணுக்கும் ஒரு நீரோட்டமும் சேர்ந்து ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்கின. அதற்குள் நான் உறுதியாக கட்டுண்டிருந்தேன். இழந்த சுதந்திரத்துக்காக போராடி என் ஆன்மா தன்னைத்தானே கிழித்து கொண்ட போதிலும் அனைத்திலும் பயனற்றதாக இருந்தது. வெள்ளை முடியுடன் வெளிரிய முகமுடைய ஒரு பெண் எங்களுக்கு பின்னால் வந்தாள். உணவறைக்குள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த சிறுமிகளின் வரிசையில் நாங்கள் நிறுத்தப்பட்டோம். அவர்கள் இறுக்கமான காலணிகளையும் உடலோடு ஒட்டிய ஆடைகளையும் அணிந்திருந்த இந்திய பெண்கள் சிறுமிகள் கைவத்த மேலங்கியும் கலைந்த தலைமுடியும் அணிந்திருந்தனர். நான் எனது மென்மையான காலணிகளில் சத்தமின்றி நடந்து கொண்டிருந்த போது என் தோள்களிலிருந்து போர்வை அகற்றப்பட்டதால் நான் தரையில் சரிந்து விடுவது போல் உணர்ந்தேன். அந்த இந்திய பெண்களை நான் உற்று பார்த்தேன். அவர்கள் என்னை விடவும் அடக்கமில்லாமல் இறுக்கமாக பொருந்தும் ஆடைகளை அணிந்திருந்ததை பற்றி கவலைப்படாது போல் தோன்றியது. நாங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த போது சிறுவர்கள் எதிர்கதவின் வழியாக உள்ளே நுழைந்தனர். எங்கள் குழுவில் வந்த 3 இளைஞர்களுக்காக நான் காத்திருந்தேன். நான் உணர்ந்ததைப் போலவே சங்கடமாக தோற்றமளித்த அவர்களை பின்வரிசையில் நான் கண்டேன். ஒரு சிறிய மணி தட்டப்பட்டது. ஒவ்வொரு மாணவரும் மேசையின் அடியில் இருந்து ஒரு நாற்காலியை எடுத்து போட்டனர். அவர்கள் அமர வேண்டும் என எண்ணி நான் என்னுடையதை வெளியே எடுத்து உடனே ஒரு பக்கமாக அதில் நுழைந்து கொண்டேன். ஆனால் நான் தலையை திருப்பி பார்த்தபோது நான் மட்டுமே அமர்ந்திருந்ததையும் எங்கள் மேசையில் இருந்த மற்ற அனைவரும் நின்று கொண்டிருந்ததையும் கண்டேன். நாட்காலிகளை எப்படி பயன்படுத்துவது என்று கூச்சத்துடன் சுற்றிலும் பார்த்தபடி நான் எழத் தொடங்கிய போது 2வது மணி ஒலித்தது. இறுதியாக அனைவரும் அமர்ந்தனர். நான் மீண்டும் என் நாட்களில் தவழ்ந்து அமர வேண்டியிருந்தது. மண்டபத்தின் ஒரு முனையில் ஒரு ஆணின் குரலை கேட்டேன். அவரை காண சுற்றிலும் பார்த்தேன். ஆனால் மற்ற அனைவரும் தங்கள் தட்டுகளின் மீது தலைகளை குனிந்திருந்தனர். மேசைகளின் நீண்ட வரிசையை நான் நோக்கிய போது வெளியேறிய முகமுடிய ஒரு பெண்ணின் கண்கள் என் மீது பதிந்திருப்பதை உணர்ந்தேன். அந்த விசித்திரமான பெண் என்னை ஏன் இவ்வளவு கூர்மையாக பார்க்கிறாள் என்று யோசித்தபடி நான் உடனடியாக என் பார்வையை தாழ்த்தினேன். அந்த மனிதன் தன் முணுமுணுப்பை நிறுத்தினார். பின்னர் 3வது மணி தட்டப்பட்டது. ஒருவன் தன் கத்தியையும் முட்கரண்டியும் எடுத்து உண்ணத் தொடங்கினான். நானோ அதற்கு பதிலாக ஏங்கத் தொடங்கினேன். ஏனெனில் அதுவரை மேலும் எதையும் செய்ய துணிய எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அந்த முதல் நாளில் இந்த முறைப்படி சாப்பிடுவதுதான் மிக கடினமான சோதனையாக இருக்கவில்லை. காலையில் தாமதமாக என் தோழி ஜுடோவின் எனக்கு பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்தாள். ஜுடோவின் ஆங்கிலத்தில் சில வார்த்தை தெரியும். மேலும் எங்கள் நீண்ட அடர்த்தியான முடியை வெட்டுவதை பற்றி அந்த முக்கிய
முகப்பெண் பேசுவதை அவள் ஒட்டி கேட்டிருந்தாள். சிறப்பிடிக்கப்பட்ட திறமையற்ற வீரர்களின் முடி மட்டுமே எதிரிகளால் வெட்டப்படும் என்று தங்கள் தாய்மார்களுக்கு எங்களுக்கு கற்பித்திருக்கிறார்கள். எங்கள் மக்களிடையே துக்கப்படுபவர்கள் குட்டையான முடியையும் கோழைகள் வெட்டப்பட்ட முடியையும் அணிந்திருந்தனர். நாங்கள் சில கணங்கள் எங்கள் தலைவிதியை பற்றி விவாதித்தோம். அப்போது ஜிடால் பெவன், அவர்கள் பலமானவர்கள், நாம் அடிபணிய வேண்டும் என்று சொன்னபொழுது நான் எதிர்த்தேன். இல்லை, நான் அடிபணிய மாட்டேன், முதலில் போராடுவேன் என்று பதிலளித்தேன். நான் என் வாய்ப்பை எதிர்பார்க்கும் யாரும் கவனிக்காத போது மறைந்து போனேன். என் மக்காசின் காலணிகளை கழற்றிவிட்டு புதிய காலணிகளை அணிந்திருந்ததால் என்னால் முடிந்தவரை சத்தமில்லாமல் படிக்கட்டில் ஊர்ந்து சென்றேன். நான் எங்கே போகின்றேன் என்று தெரியாமல் அந்த நீண்ட கூடத்தின் வழியே சென்றேன். திறந்திருந்த ஒரு கதவின் பக்கம் திரும்பிய போது அதில் 3 வெள்ளை கட்டில்கள் இருந்தது. ஒரு பெரிய அறையை கண்டேன். ஜன்னல்கள் அடர்பச்சை நிறத்திரைகளால் மூடப்பட்டிருந்ததால் அறை மிகவும் மங்கலாக இருந்தது. அங்கு யாருமே இல்லாததற்கு நன்றியுடன் நான் கதவில் இருந்து வெகு தொலைவில் இருந்த மூலையை நோக்கி என் கால்களை திருப்பினேன். என் கைகளையும் முழங்கால்களையும் பயன்படுத்தி கட்டிலுக்கு அடியில் இருந்து சென்று அந்த இருண்ட மூலையில் சுருண்டு படுத்துக் கொண்டேன். நான் ஒளிபெருந்த இடத்திலிருந்து வெளியே எட்டி பார்த்தேன். அருகில் காலடி சத்தம் கேட்கும் போதெல்லாம் பயத்தில் நடுங்கினேன். ஆனாலும் அந்த மண்டபத்தில் உரத்த குரல்கள் என் பெயரை அழைத்துக் கொண்டிருந்தன. மேலும் ஜூஜுவின் கூட என்னை தேடிக்கொண்டிருந்தால் நான் பதில் சொல்ல வாய் திறக்கவில்லை. பிறகு கால்டியோஸ்டிகள் வேகமடைந்தன. குரல்கள் கிளர்ச்சியடைந்தன. அந்த ஒலிகள் மேலும் மேலும் நெருங்கி வந்தன. பெண்களும் சிறுமிகளும் அறைக்குள் நுழைந்தனர். நான் மூச்சை பிடித்துக் கொண்டு அவர்கள் அலமாரி கதவுகளை திறந்து பெரிய பெட்டிகளுக்கு பின்னால் எட்டி பார்ப்பதை பார்த்தேன். யாரோ ஒருவர் திரைகளை விளக்க அறை முழுவதும் திடீரென வெளிச்சம் பரவியது. அவர்கள் ஏன் குனிந்து கட்டில் கடியில் பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கடுமையாக உதைத்தும் கீறியும் எதிர்த்து போதிலும் என்னை வெளியே இழுத்து சென்றது நினைவிருக்கிறது. என் விருப்பத்திற்கு மாறாக நான் மாடியிலிருந்து கீழே கொண்டு செல்லப்பட்டு ஒரு நாற்காலியில் இறுக்கமாக கட்டப்பட்டேன். என் கழுத்தில் கத்திரிக்கோளின் குளிர்ச்சியான கூர்முனைகளை உணரும் வரையில், என் அடர்த்தியான சதைகளில் ஒன்றை அது கடித்து துண்டிக்கும் சத்தத்தை கேட்கும் வரையிலும் நான் இடைவிடாமல் தலையாட்டியபடி உறக்க அழுதேன். அப்போது நான் என் உயிருக்கு ஆபத்தானவர்களாகிவிட்டேன். என் தாயிடமிருந்து நான் பிரிக்கப்பட்ட நாள் முதல் நாள் நான் கடுமையான அவமானங்களை சந்தித்திருந்தேன். மக்கள் என்னை முறைத்து பார்த்தார்கள். ஒரு மரபொம்மையைப் போல நான் காற்றில் தூக்கி வீசப்பட்டேன். இப்போது என் நீண்ட கூந்தல் ஒரு கோலையைப் போல அலங்கோலமாகப்பட்டிருந்தது. என் வேதனையில் நான் என் தாயை நினைத்து புலம்பினேன். ஆனால் எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வரவில்லை. என் சொந்த தாய் செய்வது போல ஒரு ஆன்மா கூட என்னிடம் அமைதியாக பேசி புரிய வைக்கவில்லை. ஏனென்றால் இப்போது நான் ஒரு மேய்ப்பினால் ஓட்டி செல்லப்படும் பல சிறு விலங்குகளில் ஒன்றாக மட்டுமே இருந்தேன். நாமும் மனிதர்கள்தான். பாமா. நான் 3ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போது தீண்டாமையை பற்றி மக்கள் வெளிப்படையாக பேசுவதையும் நான் இன்னும் கேட்டிருக்கவில்லை. ஆனால் அது என்னவென்பதை நான் ஏற்கனவே பார்த்தும் உணர்ந்தும் அனுபவித்தும் அதனால் அவமானப்பட்டும் இருந்தேன். ஒரு நாள் என் தோளில் ஒரு பழைய பை தொங்கிக் கொண்டிருக்க நான் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தேன். உண்மையில் அந்த தூரத்தை 10 நிமிடங்களில் கடந்துவிட முடியும். ஆனால் வழக்கமாக நான் வீடு வந்து சேர குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது ஆகும். தெருக்களிலும் கடைகளிலும் சந்தைகளிலும் நடந்து கொண்டிருந்த வேடிக்கை விளையாட்டுகளையும் பொழுதுபோக்கான புதுமைகளையும் விசித்திரங்களையும் பார்த்தபடி எனக்கு 1/2 மணி முதல் 1 மணி வரை ஆகும். வித்தை காட்டும் குரங்கு, பாம்பாட்டி, அதன் கூண்டில் வைத்து அவ்வப்போது காட்சிப்படுத்திய பாம்பு, 3 நாட்களாக தன் மிதிவண்டியிலிருந்து இறங்காமலே விடியற்காலிலிருந்து தன்னால் இயன்றவரை வேகமாக மிதித்து கொண்டே இருந்த மிதிவண்டி ஓட்டுநர், அதனால் ராட்டையில் அவனை உந்தி தள்ளுவதற்காக அவன் சட்டையில் குத்தப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள், மாரியாதா கோயிலில் அங்கு கொண்டிருந்த பிரம்மாண்டமான மணி, கோயிலுக்கு முன்னால் சமைப்பட்டு கொண்டிருந்த பொங்கல் பலகாரங்கள், காந்தி சிலை அருகே இருந்த உலர்ந்த மீன் கடை, இனிப்பு கடை, பொரித்த அப்பளம் விற்கும் கடை மற்றும் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்திருந்த மற்ற எல்லா கடைகளும் நீல நிறத்திலிருந்து ஊதா நிறத்திற்கு எப்படி மாற முடியும் என்பதை எப்போதும் காட்டிக்கொண்டிருந்த தெருவிளக்கு, கூண்டுகளில் காட்டு லெமூர்களை அடைத்து கொண்டு ஊசிகள், களிமண் மணிகள் மற்றும் காதுகளை சுத்தம் செய்த கருவிகளை விட்டு கொண்டிருந்த அந்த நரிக்கூரன் வேட்டைக்கார நாடோடி. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு விஷயமும் என்னை அப்படியே ஸ்தம்பிக்க வைத்து மேலும் செல்ல அனுமதிக்காது. சில சமயங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு மேடையை அமைத்து தங்களது ஒளிவாங்கிகள் மூலம் எங்களிடம் உரையாற்றுவார்கள். பிறகு ஒரு தெரு நாடகம் அல்லது ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி அல்லது நோ மேக் டே நோ மிராக்கிள் போன்ற ஒரு சாகச நிகழ்ச்சி நடக்கலாம். இவை அனைத்தும் அவ்வப்பொழுது நடக்கும். ஆனால் நிச்சயமாக இங்கே ஏதேனும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தையில் காப்பி குழுக்கள் இருந்தன. ஒவ்வொருவரும் ஒரு குவளையை உயரமாக தூக்கி மறுகையில் வைத்திருந்த குவளையில் அதில் உள்ள காப்பியை ஊற்றி குளிர வைக்கும் விதம், அல்லது காப்பி எரிச்சலை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக பார்வையை வேறு பக்கம் திருப்பி கடைகளுக்கு முன்னால் சிலர் வெங்காயம் நறுக்கிக் கொண்டிருக்கும் விதம், அல்லது அங்கே வளர்ந்திருக்கும் பாதாம் மரமும் அவ்வப்போது காற்றில் சாய்ந்து விழும் அதன் பழங்களும், அதன் காட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து என் கால்களை கட்டி போட்டு என்னை வீடு செல்ல விடாமல் தடுத்து விடும்.
மேலும் பருவத்திற்கேற்ப மாம்பழம், வெள்ளரிக்காய், கரும்பு, சக்கரவள்ளி கிழங்கு, பனைத்தலைகள் கொண்ட கடலை, பணப்பாகு, பனை வெல்லம், பனைப்பழம், கொய்யா மற்றும் பலாப்பழம் கிடைக்கும். தினமும் மக்கள் இனிப்பு மற்றும் காரமான பொரித்த தின்பண்டங்கள், பாயாசம், ஹல்வா, புளி விறகுகள் மற்றும் ஐஸ் லாலிகளை விற்பதை நான் பார்ப்பேன். இதையெல்லாம் பார்த்து கொண்டே ஒரு நாள் என் பையை தோளில் மாட்டிக்கொண்டு என் தெருவுக்கு வந்தேன். ஆனால் எதிர்மூலையில் ஒரு கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டிருந்தது. நில உரிமையாளர் ஒரு கல்மேட்டின் மீது விரிக்கப்பட்ட சாக்கு துணியின் மேல் அமர்ந்து அங்கு நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தார். எங்கள் மக்கள் மாடுகளை ஜோடி ஜோடியாக வட்டமாக ஓட்டி களத்தில் இருந்த தானியத்தை மிதித்து பிரித்து எடுக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர். குழந்தை பருவத்தின் நினைவுகள். வைக்கோல் விலங்குகள் தாங்களாவே வைக்கோலை எடுத்துக்கொள்ளாதபடி அவற்றின் வாயில் முகமூடி அணிவிக்கப்பட்டிருந்ததை நான் சிறிது நேரம் அங்கே நின்று அந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் தெருவை சேர்ந்த ஒரு பெரியவர் சந்தை திசையிலிருந்து வந்தார். அவர் நடந்து வந்த விதத்தையும் பார்த்ததும் எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவ்வளவு பெரிய மனிதர் ஒரு சிறிய பொட்டலத்தை அப்படி தூக்கி கொண்டு வருவதை பார்த்ததும் எனக்கு சத்தமாக சிரிக்க வேண்டும் போலிருந்தது. பொட்டலத்தின் காகிதத்தில் எண்ணெய் கரை படிந்திருந்தால் அதற்குள் வடை அல்லது பச்சை வாழைப்பழ பஜ்ஜி போன்ற ஏதோ ஒன்று இருக்கும் என்று யூகித்தேன். அவர் அந்த பொட்டலத்தை தொடாமல் அதன் கயிற்றை பிடித்து நீட்டியபடியே வந்தார். இப்படி பிடித்தால் பொட்டலம் கலந்து வடைகள் வெளியே வந்துவிடாதே என்று எனக்குள்ளே யோசித்துக் கொண்டு நான் அங்கேயே நின்றேன். முதியவர் நேராக வீட்டு உரிமையாளரிடம் சென்று பணிவுடன் தலைவணங்கி நூல் இருந்த ஒரு கையை மற்றொரு கையால் கொடைந்து பிடித்தபடி அந்த பொட்டலத்தை அவரிடம் நீட்டினார். வீட்டு உரிமையாளர் அந்த பொட்டலத்தை திறந்து வடைகளை உண்டத் தொடங்கினார். இதையெல்லாம் பார்த்த பிறகு கடைசியாக நான் வீட்டிற்கு சென்றேன். என் அண்ணன் அங்கே இருந்தார். நான் அவரிடம் அந்த கதையை அதன் நகைச்சுவை விவரங்களை சொன்னேன். ஒரு பெரிய மனிதர், அதுவும் ஒரு பெரியவர், அந்த பொட்டலத்தை சுமப்பதை ஒரு விளையாட்டாக செய்ததை நினைத்து நான் விழுந்து விழுந்து சிரித்தேன். ஆனால் அண்ணனுக்கு அது வேடிக்கையாக தெரியவில்லை. அந்த மனிதர் அப்படி பொட்டலத்தை சுமந்தபோது அவர் வேடிக்கை செய்யவில்லை என்றும் அண்ணன் என்னிடம் சொன்னான். எல்லோரும் தங்களை உயர் சாதியினர் என்று நம்புவதாகவும் அதனால் தங்களை தொடக்கூடாது என்றும் அப்படி தொட்டால் தீட்டுப்பட்டு விடும் என்றும் அவர் சொன்னதாக அண்ணன் கூறினான். அதனால் தான் அவர் அந்த பொட்டலத்தை அதன் கயிற்றால் சுமக்க வேண்டியிருந்தது. இதை கேட்டதும் எனக்கு மேலும் சிரிக்க விருப்பமில்லை. மேலும் நான் மிகவும் வருத்தமடைந்தேன். வடை முதலில் வாழை இலையில் சுற்றப்பட்டு பின்னர் காகிதத்தில் பொட்டலமாக கட்டப்பட்டிருந்த போதிலும் எங்களில் ஒருவர் அந்த பொட்டலத்தை கையில் வைத்திருந்தால் அது அருவருப்பானது என்று அவர்களால் எப்படி நம்ப முடிந்தது? எனக்குள் அவ்வளவு ஆத்திரமும் கோபமும் ஏற்பட்டது. அந்த பாழாய்ப்போன வடைகளை நானே உடனடியாக தொட வேண்டும் என்று தோன்றியது. அவர்களுக்காக நாம் ஏன் பொருட்களை வாங்கி வர வேண்டும் என்று நான் யோசித்தேன். எங்களில் இவ்வளவு முக்கியமான பெரியவர் பணிவுடன் கடைகளுக்கு சென்று தின்பண்டங்களை வாங்கி வந்து தலைவணங்கி பணிவுடன் அவற்றை இவனிடம் கொடுக்கிறார். இவனோ அங்கே சும்மா உட்கார்ந்து அவற்றை வாயில் திணித்துக் கொள்கின்றான். அந்த எண்ணமே எனக்குள் கடும் கோபத்தை உண்டாக்கியது. இந்த ஆட்கள் தங்களை பற்றி எப்படி இவ்வளவு உயர்வாக நினைத்து கொண்டார்கள்? 4 நாணயங்களை சேகரித்தால் அவர்கள் எல்லா மனித உணர்வுகளையும் இழக்க வேண்டுமா? ஆனால் நாமும் மனிதர்கள் தான். நம் மக்கள் ஒருபோதும் இவர்களுக்காக இந்த சிறு சிறு வேலைகளை செய்யக்கூடாது. நாம் அவர்களுடைய வயல்களில் உழைத்து நமது கூலியை வீட்டிற்கு வாங்கி சென்று அத்தோடு விட்டுவிட வேண்டும். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த என் அண்ணன் விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் அடிக்கடி எங்கள் பக்கத்து கிராமத்தில் உள்ள நூலகத்திற்கு புத்தகங்கள் இரவு வாங்க செல்வார். ஒரு நாள் அவர் பாசன குளத்தின் கரையோரமாக நடந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நில உரிமையாளரின் ஆட்சியில் ஒருவர் அவருக்கு பின்னால் வந்தார். என் அண்ணனை பார்த்தால் அறிமுகமில்லாதவர் போல் தோன்றியதால் அவர், அப்பா, நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். என் அண்ணன் தன் பெயரை சொன்னான். உடனே அந்த ஆள், தம்பி, நீங்கள் எந்த தெருவில் வசிக்கிறீர்கள் என்று கேட்டார். இதன் நோக்கம் என்னவென்றால், நாங்கள் எந்த தெருவில் வசிக்கின்றோம் என்று தெரிந்தால் எங்கள் சாதியையும் அவர் தெரிந்து கொள்வார் என்பதுதான். அண்ணன் இந்த விஷயங்களை அனைத்தும் என்னிடம் கூறினார். மேலும் அவர், நாம் இந்த சமூகத்தில் பிறப்பதால் நமக்கு ஒருபோதும் கௌரவமோ கண்ணியமோ மரியாதையோ கிடைப்பதில்லை. அவை அனைத்தும் நம்மிடமிருந்து பறிக்கப்படுகின்றன. ஆனால் நாம் படித்து முன்னேறினால் இந்த அவமானங்களை தூக்கி எறியலாம். எனவே கவனமாக படியுங்கள். உங்களால் முடிந்த அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாடங்களில் நீங்கள் எப்போதும் முன்னிலையில் இருந்தால் மக்கள் தாங்களாகவே உங்களிடம் வந்து உங்களை சார்ந்து கொள்வார்கள். கடினமாக உழைத்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். அன்று அண்ணன் என்னிடம் பேசிய வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தின. நான் கிட்டத்தட்ட ஒரு வெறித்தனத்தில் என் மூச்சு முழுவதையும் என் முழு இருப்பையும் பயன்படுத்தி கடுமையாக படித்தேன். குழந்தை பருவத்தின் நினைவுகள். அண்ணன் வற்புறுத்தின்படி நான் என் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்றேன். அதன் காரணமாகவே பலர் என் நண்பர்களானார்கள். நுண்ணறிவுடன் படித்தல். நீங்கள் மேலே படித்த 2 விபரங்களும் இரு வேறுபட்ட கலாச்சாரங்களை அடிப்படையாக கொண்டவை. அவை இரண்டிலும் காணப்படும் பொதுவான கருப்பொருள் என்ன? ஒடுக்குமுறையை எதிர்ப்பதற்கு நீண்ட காலம் ஆகலாம். ஆனால் கிளர்ச்சிக்கான விதைகள் வாழ்க்கையின் ஆரம்பத்திலே விதைக்கப்படுகின்றன. எந்த வடிவத்திலான அநீதியும் குழந்தைகளால் கூட கவனிக்கப்படாமல் தப்ப முடியாது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? பாமாவின் அனுபவம் சாதி அமைப்பால் பாதிக்கப்பட்ட ஒரு ஊரின் அனுபவமாகும். சிட்கலா சாவின் அனுபவம் எந்த ஒரு பாகுபாட்டையும் சித்தரிக்கிறது. தத்தமது சூழ்நிலைகளுக்கு அவர்களின் எதிர்வினைகள் யாவை?